ஹீரோவோட தாத்தா சொல்கிறாரு, உன் பாட்டி என்னைக்காவது என்னை எதிர்த்து பேசி பார்த்திருக்கியா? அவளை நான் எப்பவுமே கண்ட்ரோலில் வச்சுருப்பேன், அவன் எனக்கு அடிமை தான் ஒன்று அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உன் பொண்டாட்டி போய் மேலே 2 அறை விட்ற, அது என் காதில் விழணுன்னொன்னே ஹீரோவும் மேலே போய் செருப்படுத்து செவுத்துலையும் பீரோலையும் அடிக்கிறான். ஹீரோயின் அடிக்கவே இல்லை. சுற்றி இருக்க எல்லாருமே அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவும் ரொம்ப பெருமையாக உட்காந்துருக்காரு. நைட்டு பாட்டிக்கு தூக்கமே வரல. குட்டி பசங்க கூட நாங்கள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம்னு அழுகுறாங்க. அடுத்த நாள் ஹீரோட பாட்டி ஹீரோயினை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அடுத்துதான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு. இல்லை, நான் எல்லாத்தையுமே விட்டுற போகிறேன்னு சொல்லும் போது, நீ அப்படிலாம் விடக்கூடாது, உன் புருஷன் நல்லவனாக இருக்கான், என் புருஷன்லாம் அப்படி கிடையாது, என் பேரனோட கல்யாணத்தில் எனக்கு பார்க்கணுன்னு ஆசை கிடையாதா, இவனுங்க எல்லாருக்குமே ஒரு பாடம் புகட்டி ஆகணும்னு ஹீரோயினும் அடுத்த கட்டத்தை பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவரோட புருஷன் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ ஒரு ஐடியா கிடைக்குது. அவங்க தாத்தா கிட்ட போய் சொல்கிறா, ஊரில் ஒரு பாட்டி வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு என் கூட, அவங்க தான் சொன்னாங்க இந்த வீட்டை கண்ட்ரோலில் வச்சுக்கோன்னு, அதனால தான் லேடிஸ் எல்லாத்தையும் நான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வரலான்னு பிளான் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுறா. அதுக்கப்புறம் ஊரில் இருக்க எல்லா ஆம்பளைங்களையும் கூப்பிட்டு என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டி தான் பண்ணாங்க, வெளியூர் ஆளவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஊர் ஆம்பளைங்களாம் பேசிக்கிறாங்க. அடுத்த ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அப்போ பொண்ணு கூட வெளியூர்லேருந்து எதாவது கிளவி தான் வரும். அவங்களாம் நம்ம ஊருக்குள்ளே விட்டா நம்ம பாரம்பரியமே கெடுத்துருவாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணும் போது அப்போ ஹீரோ சைட்லேருந்து கத்துறான், நம்ம ஊரில் இருக்க லேடிஸையும் அனுப்புவோன்னு உடனே இது நல்ல ஐடியாவாக இருக்கே, அப்போ ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புங்கன்னு உடனே ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷமாயிருது. ஹீரோயினும் அவங்களோட தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் ஊரில் தான் கல்யாணம் நடக்க போகுது, எங்கள் ஊர்லேருந்து 3 லேடிஸ் வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடுலாம் நீ தான் பார்த்துக்கணுன்னு, வரட்டும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. 3 லேடிஸை செலக்ட் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு கூடயே அனுப்பி வைக்கிறா. ஆனால் போன இடத்துல அந்த ஒரு ஆளுங்க இவங்களை பார்த்த உடனே டான்ஸர்ஸ்ன்னு சொல்லி தப்பாக நடந்துக்க பார்க்குறானுங்க. உடனே இவங்க தாத்தா டென்ஷன் ஆகி இந்த 3 பேரையும் விரட்டி வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோவோட தம்பியும் திட்டுறான், இவ பேச்சை கேட்டிங்கன்னா நீங்களாம் அழிஞ்சு தான் போவீங்கன்னு. அப்போ ஹீரோயினோட தங்கச்சியும் ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ணுறா, உங்கள் ஊர்லேருந்து லேடிஸ் வருவாங்கன்னு சொன்னேன், யாருமே வரல, எனக்கு வச்சிருந்த குலாப் ஜாமுன்லாம் உங்கள் ஊர் ஆம்பளைங்களாம் தின்னுட்டு போனானுங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. அப்போ தான் ஹீரோனுக்கு செம்ம ஐடியா வருது. ஊர் பொம்பளைங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்கிறா, நம்ம ஏன் என் வீட்டுக்காரோட தம்பிக்கு என்னோட தங்கச்சியை பேசி முடிச்சிடக்கூடாது, அந்த கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறா.